கடைசியாக அவங்ககிட்ட நான் என்ன பேசினேன் எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இதுக்கு மேலே நான் பேசுறதெல்லாம் வந்து என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக தான் பேசிப்பேன். இதெல்லாம் வந்து நீ கேட்பியா, இல்லை இதெல்லாம் நான் தான் பேசியிருக்கேன்ட்டு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது, சரியா? ஆனால் நான் பேசிகிட்ருக்கேன். என்ன விஷயம்னா, உங்ககிட்ட பேசும்போது நீ தானே நிறுத்தாமல் பேசுவ, இப்போ நான் தான் நிறுத்தாமல் பேசிகிட்ருப்பேன். யாராச்சும் கேட்பாங்க, சரியா? என்ன விஷயம்னா, இப்போல்லாம் ஆண்கள் வந்து பெண்களுக்கு வந்து உதவி பண்ணுறத பார்க்குறேன். சில குடும்பங்களில் அவங்க வந்து நான் அழகாக அற்புதமாக குடும்பம் அமைச்சிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க குடும்பம் அமைச்சிருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆண் வந்து பெண்ணுக்கு உதவுறதும், பெண் வந்து ஆண் மேலே வந்து அபரீதமான அன்பை வெளிப்படுத்துறதும், தன்னுடைய குழந்தைகளை பேணுறதும் வந்து ரொம்ப பார்க்கவே ரொம்ப ரம்மியமான காட்சியாக இருக்குது. இந்த மாதிரி ஏதோ ஒரு சில குடும்பங்கள் தான் இருக்குது. மற்றபடி எல்லா குடும்பங்கள்லேயும் வந்து ஆண் பெண் பிரிவினை வந்து இருந்துகிட்டே இருக்கு. பெண் வந்து வேறு யாராச்சும் ஒருத்தங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அப்படி இல்லையா ஆண் வந்து வேறு யாராச்சும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. பெண் வந்து தன்னுடைய ஆண் என்னை நேசிப்பானா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஏக்கம், அதெல்லாம் வெளிப்படுத்த அது ஒரு கோபமாக மாறி அவங்க வந்து அந்த தன்னுடைய வாழ்க்கையே போச்சு அப்படி சொல்லிட்டு அழிச்சிக்கிறாங்க. ஏன்னா இந்த திருமண பந்தத்துலேருந்து சமூக கட்டமைப்பில் இருந்து அவங்களால டக்குன்னு வந்து விடுபட முடியல. இந்த மான அவமானங்களுக்கு பயந்துக்கிறாங்க. என்னால் வந்து அவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை நினச்சி பார்க்க முடியல, ஆனால் அவன் வந்து வேற ஒரு பெண்ணோட இருக்கான் அப்படின்னு சொல்கிற பெண்களும் இருக்காங்க. என்னால் அவளை தவிர்த்து வேறு யாரையும் நினச்சி பார்க்க முடியல, ஆனால் அவள் வந்து வேற ஒருத்தனை வந்து நேசிக்கிறா அப்படிங்கிற ஆண்களும் இருக்காங்க. இப்போ என்னென்னா, அழகாக அற்புதமாக குடும்பம் அமைக்கிற அந்த குடும்பங்களை பார்க்கும்போது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதோட அவங்க இன்னும் அந்த மாதிரியாக இன்னும் நிறைய குடும்பங்கள் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலேயே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உனக்கு பிரார்த்தனையில் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்காது. பிரார்த்தனைங்கிறது நமக்கு நாமே சொல்லி கொள்கிற நம்ம மனசுக்கு நாம் விதைக்கிற ஒரு விதை. அது நாம தான் கேட்குறோம், நாம தான் பிரார்த்தனை பண்ணுறோம். என்னதான் சிலைக்கு முன்னாடி போய் நின்னாலும் சிலை கேட்க போகிறது இல்லைல்ல. அதனால் எனக்கு பிரார்த்தனையில் நம்பிக்கை இருக்கு, சரியா? அது ஓரளவுக்கு நம்ம மனசை வந்து சாந்தப்படுத்தும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அற்புதங்கள் நிகழுமா, அதிசயங்கள் வந்து நிகழுமா அப்படின்னா எனக்கு தெரியல. பட் எண்ணங்கள் மேலே எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கிறதுனால நான் வந்து இப்போல்லாம் நிறைய குடும்பங்கள் வந்து இந்த மாதிரியான குடும்பங்கள் அமையணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்து வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஆண் குழந்தைகள் வந்து இப்போ எல்லா வேலையுமே செய்கிறாங்க, பாத்திரம் வளர்க்குறாங்க, சமைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பெண் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து தாடிக்காரன் பேத்தினோ இல்லை வேறு ஏதாச்சும் நான் ஒரு பெண், எனக்கு சுதந்திரம் வேணும், நீ இப்போ வந்து அந்த மனப்போக்கு எங்கே வருது, எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு அப்படி இருக்காங்க. சில பெண் குழந்தைகள் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற வளர்க்கிற முறைகள், அந்த கிராமத்து பெண் குழந்தைகள் வந்து ரொம்பவே வீட்டு வேலைகள்லாம் செஞ்சுட்டு பக்குவமாக விலங்குகள்லாம் வந்து பராமரிச்சுக்கிட்டு படிப்புலேயும் ரொம்ப நல்லா இருக்காங்க, சரியா? இந்த மாதிரி நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன, எனக்கு திரும்பவும் வந்து ஆணுனாவே ரொம்ப டேஞ்சரான ஆள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆண் அப்படின்னாவே ரொம்ப டேஞ்சர், அவன் வந்து டஞ்சன், அவன் ரொம்ப கேவலம் அப்படிங்கிற மாதிரி தாட்டை வந்து ஒரு சில ஆண்கள் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பெண் உடலை வந்து ரொம்ப கொச்சப்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் பெண்ணை வந்து ரொம்ப மோசமாக வர்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆகுது. அதனால் அப்புறம் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைடா. வேறு ஏதாச்சும் சொல்கிறதுக்கு இருந்தால் அப்புறமா நான் வந்து இப்படி பேசி வைக்கிறேன், சரியா? பாய்.